எங்க வட சென்னையில அஞ்சுரூபா டாக்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஜெயச்சந்திரன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ ஏழை எளிய நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்தவர், பல அறுவை சிகிச்சைகளுக்கு உதவி செய்தவர். இன்னொரு ஜாம்பவான் இருந்தாரு. 90 வயசு ஆகியும் மருத்துவ சேவையே தான் மூச்சுன்னு வாழ்ந்த டாக்டர் பார்த்தசாரதி. இவங்க எல்லாம் எந்த நீட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிலாம் சர்வீஸ்குள்ள வரல. இன்னைக்கு நாடு முழுக்க ஒரு போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இது வெறும் நீட்டுக்கான போராட்டம் மட்டுமா நான் பார்க்கல. the entire எஜுகேஷன் சிஸ்டம், இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு போராட்டமா தான் நான் பாக்குறேன். சோனம் வாங்சங் நல்லவரா கெட்டவரா, அவருடைய போராட்டத்திற்கு பிறகு, த ஹங்கர் ஸ்ட்ரைக்கு பிறகு, உண்ணாவிரதத்திற்கு பிறகு என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்கு, இதெல்லாம் நான் டிபேட் பண்ண விரும்பல. ஆனா ஒரு விஷயத்தை நான் பெரிதும் மதிக்கிறேன். அவருடைய ஒரு வாசகம், the modern education system is for industries and not for humans, and it's absolutely true. நான் கடந்து வந்த இந்த பாதையை வச்சு பார்க்க போகும்போது பேசிக் எஜுகேஷன் முக்கியம், அது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஆனா அதை தாண்டி தேவையில்லாத நிறைய அன்வான்ட் கண்டென்ட்டை இன்னைக்கு இருக்கக்கூடிய யங் மைண்ட்ஸ் மண்டையில நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றதுனாலதான் நிறைய பேருக்கு இன்னைக்கு எஜுகேஷனை கண்டாலே ஒரு பயம் ஏற்படுது. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் முட்டி மோதி இன்னைக்கு இந்த சொசைட்டில ஒரு டேட்டா சயின்டிஸ்டா மத்தவங்க மதிக்கக்கூடிய இடத்துல நான் வந்து இருக்கேன்னா கல்வி என்ற மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் என் கையில இருக்கிறதுனாலதான். தங்களுடைய இலக்கை கல்வியின் மூலம் அடைய வேண்டிய பலர் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ற ஒரு விஷயத்தினால 1 மார்க் 2 மார்க் 5 மார்க்னால அந்த கனவை நான் இழந்தேன் அப்படின்னு சொல்ல போகும்போது மனசுக்கு எவ்வளவு வலியா இருக்கு. மருத்துவம் அது மதிக்கத்தக்க ஒரு தொழில். அப்போ அதுக்கு என்ட்ரிக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீ வைக்கிறதன் மூலமா அவன் ப்ரிப்பரேஷன் எப்படி இருந்தது, அந்த நாள் எப்படி இருந்ததுன்றது மட்டும் தான் நீ ஜட்ஜ் பண்ண முடியுமே தவிர அவனுடைய ஆர்வம், அவனுடைய திறன், அவனுடைய கனவு, இதெல்லாம் அந்த ஒரு எக்ஸாம் அவனுக்கு கை கொடுக்குமா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க மை டியர் இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனல்ஸ். இன்ஜினியரிங் முடிச்ச பிறகு உனக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வைப்பேன், அதுல நீ 70% 80% எடுத்தாதான் நான் உனக்கு கிராஜுவேஷன் சர்டிபிகேட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை என்ஜினியர்ஸ் அந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியும்? என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம் மாறணும். மாணவர்களுடைய அறிவை உணர்ந்து, அவர்கள் தகுதியை உணர்ந்து, ஆர்வத்தை உணர்ந்து, அவங்களுக்கு என்ன வரும் என்றதை உணர்ந்து அந்த வழியில அவங்களை பயணம் செய்வதற்கான வழியை அரசாங்கம் தானே உருவாக்கணும். And I sincerely appeal to the central government of India, think about the people. இந்த இடத்துல ஆப்ரகாம் லிங்கனுடைய ஒரு வரிகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புறேன். Democracy is for the people, by the people and to the people. மக்களினுடைய பல்ச புரிஞ்சுக்கிட்டு நீங்க செஞ்ச தப்ப திருத்தி அமையுங்க. கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பெரிய அனுபவமா எடுத்துக்கிட்டு நீட் எக்ஸாம பேன் பண்ணுங்க, இந்தியன் எஜுகேஷனல் சிஸ்டத்தை ரீஃப்ரேம் பண்ணுங்க, மக்களினுடைய ஆதரவை பெறுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஜெய்ஹிந்த்.